இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, துணை எழுத்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தில் உள்ள என்ன முக்கியம்னா, எஸ். அவர்கள் வந்து அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சாப்டராக சொல்லியிருப்பாங்க. அதை நமக்கு படிக்கும்போது நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கான எல்லா ஒரு விஷயமுமே வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காதற்ற ஊசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதற்ற ஊசியில் வந்து என்ன எஸ். அவர்கள் அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்காரு அப்படின்றது தான். மனுஷனை வந்து ட்ரெயினில் வந்து சந்திக்கிறாரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து பார்க்குறாரு. அவர் வந்து ஊசி வந்து ட்ரெயினில் விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு 12 வயசு பொண்ணோட. பார்த்தா அவரை வந்து எங்கேயோ நமக்கு பார்த்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி எஸ். அவர்கள் வந்து யோசிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கிராமத்தில் வந்து அந்த ஒரு ஊசி விற்றுக்கிட்டு இருந்தவர் வந்து இப்படி பார்த்தாங்க. அவர் என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ ஏன் ட்ரெயினில் ஊசி விற்றுக்கிட்டு இருந்தார் அப்படின்றத வந்து எஸ். அவர்கள் வந்து அவரோட அனுபவத்துலேருந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து அவர் இந்த மாதிரி அனுபவத்தை சொல்லி தன்னைத்தானே நிறைய கேள்வியுமே கேட்டுக்கிறாங்க. அதுதான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ட்ரெயினில் தான் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ட்ரெயினில் தான் ஊசி விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. எஸ்ராவுமே வந்து ட்ரெயினில் தான் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு வந்து ட்ரெயினில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து தாம்பரத்துலேருந்து ட்ரெயின் ஏறி அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை முறை போயிட்டு வர முடியும்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். ட்ரெயினில் என்னென்ன பொருள்லாம் யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களுக்கு குரல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு தாம்பரத்துலேருந்து ஏறுவேன். அப்புறம் இன்னொரு ஸ்டாப்பில் இறங்குவேன், திருப்பி அங்கேருந்து ஏறுவேன். அப்படி ஒரு நாளைக்கு நிறைய டைம் போயிட்டு வரும்போது நிறைய மக்களை பார்ப்பேன், நிறைய அனுபவங்களை பார்ப்பேன். ஒருத்தவங்க வந்து தலையை காய வச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அவங்க பையனை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபோனில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கண் கலங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க தோல் பொடியில் வந்து சாஞ்சி தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சாப்பாட்டுக்கு டிஃபன் திறக்க முடியாமல் தோந்துக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து லேப்டாப் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து அந்த வேலை தேடுறதுக்காக வந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் முத வந்து ஊருக்கு வந்து இறங்கி அந்த அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் ட்ரெயினில் போகும்போது எனக்கு தெரியும். அதனால் எனக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தான் இவரை வந்து நான் சந்தித்தேன், இந்த மாதிரி ஊசி விற்கிறவரை. ஆனால் இவரை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கிராமத்தில் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அனுபவத்தை சொல்கிறாங்க. இத்தனைக்கும் இடையில் காலை உணவை யாரை பற்றிய கவனமும் இல்லாமல் ஸ்பூனில் சாப்பிடும் மனிதர்கள் என ரயில் ஒரு விசித்திரமான கூடாரம். ரயில் இல்லாத நகரை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வயதான ஒருவரும் 12 வயதான சிறுமி ஒருத்தியும் ரயிலில் ஊசி விற்று கொண்டு வருவதை பார்த்தேன். சிறிய குடுவையில் ஊசிகளை ஒன்றாக போட்டபடி 2 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தார்கள். ஊசி நிரம்பிய குடுவையை கையில் வைத்திருந்த வயதான மனிதரின் இடது கையில் ஒரு மஞ்சள் பை தொங்கிக் கொண்டிருந்தது. கோரையாக நரைத்த தாடி, காவியேறிய பற்கள், அழுக்கடைந்துள்ள பழைய வேஷ்டி. சிறுமி அவருக்கான குரல் கொடுத்து கொண்டிருந்தாள். ரயில் ஒரு சிறுமியும் ஒரு வயசானவர் தான் வந்து எஸ். அவர்கள் வந்து ட்ரெயினில் பார்த்துருக்காங்க. ஊசி வித்துட்டு இருக்காங்க. அவரால் வந்து ரொம்ப பெருசாக கத்த முடியல. சிறுமி தான் வந்து அவருக்கு குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து பெருசாக வந்து ஊசி வாங்குற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒருத்தவங்களாம் பார்த்துட்டு இருக்கு, யாராச்சும் ஒருத்தவங்க வாங்குவாங்களான்னு. இந்த மாதிரி அவங்க 2 பேரை பார்த்து எஸ். அவர்கள் நினைக்கிறாரு, இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு உடனே கேட்டுடுறாரு, நீங்கள் கிட்னாசாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 2 பேருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா ஊசியுமே வந்து யாரும் வாங்க மாட்டுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு எஸ். அவர்கள் அவரை பார்த்து, நீங்கள் கிட்னாசாரி தானே, உங்களை நான் பார்த்துருக்கேனே நான் அப்படின்னோடனே, நீங்கள் யாருன்னோட நாங்கள் இந்த ஊர் அப்படின்னோடனே அவர் பேத்தியை கூட்ட சொல்லியிருக்காரு, இவர் நம்ம ஊர் தாம்மா, இவர் வீட்டு முன்னாடி வந்து ஒரு வேங்க மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் ஊரில் தான் வந்து அந்த மாட்டுக்கு லாடு அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டயத்தில் யாருமே மாடு அந்த விவசாயத்தில் எல்லாம் விட்டுட்டாங்க. இங்கே வந்து அந்த வண்டலூர் ஜூ கிட்ட வந்து ஒரு டீ கடை வச்சோம். அந்த தொழிலில் வந்து எனக்கு அனுபவம் இல்லாதனால அதுவும் போயிடுச்சு. ஒரு 3 பொண்ணுங்களையுமே நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து எஸ். அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு வாழ்க்கை வந்து ஒருத்தவங்களை வந்து எந்த மாதிரி மாற்றிருக்கு, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்கள் ஊர்லன்னு சொல்லிட்டு எஸ். அவர்கள் அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. இவர் தான் வந்து அவர் ஊர்லேயே வந்து ஒரே ஒரு மாட்டுக்கு லாடு அடிக்கிறவராம். அடுத்தடுத்த ஊரில் இருந்துலாம் லாடு அடிக்க வந்து இவர்கிட்ட தான் வருவாங்களாம். மாடு வந்து அந்த கால் தேய்மானப்படாமல் இருக்கிறதுக்கு, மாடு வந்து கரெக்டாக நடக்கிறதுக்காக அந்த மாட்டுக்கு காலு கீழே வந்து லாடம் அடிப்பாங்களாம். ஸோ அப்போ வந்து அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் வந்து லாடம் அடிப்பாங்களாம். இவர் வர்றப்பே வந்து அப்படியே செம்ம தோரணையாக வராராம் ஊருக்குள்ளே. அந்த லாடத்துக்கான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வருவாராம். டக்குன்னு வந்து மாட்டோட உடம்புல கயிறு கட்டி அதை மாட்டை சாய்ச்சி லாடு அடிக்க ஆரம்பிச்சிருவாராம். லாடு அடிக்கிறப்போ வந்து வாய்க்குள்ளே வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாராம். அடுத்தவங்களை பகடி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த லாடு அடிக்கிற மாதிரியே தெரியாது, அந்த பாட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்குமா. அவரை சுற்றி எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமா. சின்ன பசங்களும் வந்து அந்த புளிய மரத்தடியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவர் என்ன பண்ணிடுவாரா, பயம்படுத்துறதுக்காக வந்து சின்ன பசங்களை யாராச்சும் 2 பேரை படுக்க விட அவங்களுக்கு லாடு அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லுவாராம். அந்தளவு வந்து ஒரு கெத்தாக இருப்பார் அந்த ஊரில். இன்னொன்று, எந்த மாடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான மாடாக இருந்தாலும் அதை படுக்க வச்சு லாடம் அடிச்சிருவாராம். இன்னொன்று, வெளியூர்லேருந்துலாம் வந்து இவருக்கு வந்து லாடம் அடிக்கிறதுக்காக இவர் தேடி வந்து வருவாங்களாம். அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷன் ஒரு டயத்துக்கு மேலே அந்த ஊரில் வந்து அந்த மாடு விவசாயம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக
அழிஞ்சு போக இப்போ வந்து நான் சிட்டிக்கு வந்துட்டேன். ஒரு 3 பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இருக்கிறத வச்சு. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்த காசு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வண்டலூர் ஜூ பக்கத்தில் வந்து ஒரு டீ கடமாக வச்சேன். ஆனால் அதில் எனக்கு அனுபவம் இல்லை. அதனால் அந்த டீ கடையுமே வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லை. எனக்குமே வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. இந்த பொண்ணை வந்து நான் எப்படியாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் வந்து இப்போ இந்த ஊசி இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். இதுவுமே வந்து எனக்கு சரியாக விற்க மாட்டேது. தினையுமே வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை. நான் உயிரோடு இருக்கக்குள்ளாட்டி வந்து என்னோடய கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தான் நான் நிம்மதியாக செத்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து எஸ்ரா அவருக்கு சொன்னார். இந்த மாதிரி ட்ரெயினில் தான் வந்து நான் நிறைய அனுபவங்களை கேட்குறேன். ஒரு டயத்தில் எங்கள் ஊரில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவர், எல்லாமே எப்படி இவரை மதித்தாங்க, எவ்வளோ வீரமாக இருந்தவர். ஒரு லைஃப் வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த விவசாயம் அந்த மாடு அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நவுந்து போனோன்னே ஒரு மனுஷன் வந்து அந்த வாழ்க்கை வந்து எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்க பாருங்கள். இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி எனக்கு அனுபவங்களுமே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு விதத்தில் நானுமே காரணமாயிட்டேன். ஏன்னா நான்லாம் அந்த ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ நாங்களாம் வந்துட்டனால தான் அங்கே உள்ளவங்க வந்து அதை பெருசாக அதெல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதையுமே சொல்லி அவர் தனக்குத்தானே சில கேள்வியுமே கேட்குறாங்க. இங்கே நீங்கள் எல்லாம் ஊரை விட்டு போய் 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். போனது நல்லது தான். அந்த ஊரில் செய்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது? படித்த ஆட்களே சும்மா இருக்காங்க. லாடம் கட்டுறவன் எங்கே போகிறது? ஊரில் மாடுகளே அத்துப்போச்சு. கைப்பிடி சாணி வேணும்னா கூட கிடைக்காது. உழவு மாடுகள் ஒன்றும் கிடையாது. அதான் ஊரை விட்டு வந்தாச்சு. வண்டலூரில் ஒரு டீ கடை போட்டோம். பழக்கமில்லாத தொழில் இல்லையா? கை நட்டமாகி போச்சு. இவ தான் கடைசி மக. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு. பிழைப்புக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை. பேரன் பேத்திகளோடு இப்படி ரயிலில் ஊசி வைக்கிறோம். பிச்சை எடுக்கிறதுக்கு இன்னும் மனசு வரல. பிரம்மன் அதையும் என் நெத்தியில் எழுதியிருந்தால் நாளைக்கு பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன். மாடு மூத்திரம் பேஞ்சிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி என்ன பிழைப்பு இது? அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடாதோ என்று சட்டென மௌனமாகி கொண்டார். அவர்கள் சானிட்டோரியம் ரயில் நிலையத்தில் இறங்கி தண்டவாளத்தை தாண்டி போய்க் கொண்டிருந்தார்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ரயிலை நான் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. தாம்பரத்திலிருந்து உடனே அறைக்கு திரும்பிவிட வேண்டும் என்று போலிருந்தது. சட்டென என் மீது அம்பாரமாக குற்ற உணர்ச்சி நிரம்பியது. கிட்னாசாரியின் வீழ்ச்சிக்கு நாங்களும் காரணம்தானே? கிட்னாசாரி ஏன் எவரையும் குற்றம் சொல்லவே இல்லை. அவரது கோபம்தான் இப்படி ரயிலேறி ஊசி விற்க சொல்கிறதா? வாழ்வின் ருசி ஏன் இப்படி சட்டென தெரிந்து போய்விடுகிறது? இரவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். சட்டென இனி ரயிலேறி நகருக்குள் சுற்றக்கூடாது என்று முடிவு செய்து கொண்டேன். ஏனென்றால் ரயில் ஒரு வாகனம் மட்டுமல்ல, எத்தனையோ மனிதர்களின் வாழ்க்கை எறிந்த ஒரு மௌன சாட்சி. சதா காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பார்த்தேன். அவர் எப்படியோ இருந்த மனுஷனை ஒரு வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு வந்து இறக்கி கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நானுமே ஒரு காரணமாயிட்டேன். நாங்களாம் அந்த ஊர்லேருந்து வந்துட்டுனால தான் வந்து அந்த மாடு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எங்களோட வளர்ச்சிக்காக வரோம். பட் அதனாலேயும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து அவரோட வாழ்க்கையில் இந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு லாட் அடித்து அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெரிய வீரமாக மரியாதையாக இருந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால ஒரு சிட்டிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுவுமே சரியாக போகாமல் லாஸ்ட்டில் வந்து ஒரு பிச்சை எடுக்கிறது தான் லாஸ்ட் நிலமை. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஊசி விற்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மாறின ஒருத்தரை பற்றி தான் எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே அவரோட அனுபவத்தமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அனுபவத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் விஷயம் எடுத்துக்கலாமோ அதை தாராளமாக எடுத்துக்கிட்டு மாற்றிக்கிறதுக்கான எல்லாமே இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம இந்த புத்தகத்தை பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு 10 வீடியோஸ் கிட்ட நம்ம போட்டிருப்போம். ஒரு அனுபவமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கற்று தருது. இந்த அனுபவமே வந்து சில விஷயத்த சொல்லுது. இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த சாப்டர் பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதையும் தாண்டி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த புத்தகத்தை படித்தா இன்னுமே நிறையா உங்களுக்கு தெரிய வரும். வாசிக்க வந்து நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதில் உள்ள ஒரு 50 அனுபவத்தில் வந்து நமக்கு நம்ம வயசுக்கு ஏற்றப்பல ஒரு 10 அனுபவம் தான் நமக்கு கிடச்சிருக்கும். மீதி 40 அனுபவங்கள் வந்து இந்த புத்தகத்தை வச்சு படிக்கும் போது நமக்கு வந்து புதுசாக இருக்கும். நமக்கு அந்த அனுபவம் வந்து நேராக நம்ம பார்க்கும்போது நம்ம சில விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கான எல்லா விஷயமே வந்து இதில் இருக்குது. நீங்களும் இந்த புத்தகத்தை வாய்ப்பு இருந்தால் டைம் இருந்தால் நேரம் ஒதுக்கி படிங்க. நன்றி.